உப்புமா கையில் ஒட்டாமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதிக எண்ணெய் ஊற்றாமல் இப்படி பண்ணலான்னு. ரவையை தேவையான அளவு எடுத்துக்கிட்டு அதை நல்லா வானலில் போட்டு வறுக்கணும். ரொம்ப வறுத்துற வேணால் ஸ்லைட்டாக கலர் மாறுற அளவுக்கு. அப்புறம் ஆஸ் யூஷுவல் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி கடுகு சீரகம் கொஞ்சம் போட்டு பச்சை மிளகாய் வெங்காயம் இதை போட்டு நல்லா தாளிச்சிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு 1 கப் ரவைக்கு 2 கப் தண்ணி நான் ஊற்றுறேன். வேணும்னா கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க. நீங்கள் நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் ரவையை போட்டு கிளறும்போது இன்னும் சூப்பராக சாஃப்டாக வரும். கையில் ஒட்டவே ஒட்டாதுங்க. அப்புறம் இன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் டேவா ரிபப்ளிக் டேவா சின்ன வயசில் இருக்கும்போது எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. எங்கள் அம்மா 2 நாளைக்குமே காலையில் நேரமாக எழுப்பி விட்டு சுட தண்ணியை ஊற்றி விட்டுட்டு தலைக்கு ஊற்றி விட்டுட்டு ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க. என்னோடய யூனிஃபார்ம் இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. ப்ளூ கலர் பாவாடை, ஒயிட் கலர் சட்டை போட்டுட்டு மிட்டாய்க்காக தான் போவோம். எதுக்கு போகிறோமோ இல்லையோ மிட்டாய்க்காக போவோம். போயிட்டு எப்படா அந்த மிட்டாய், அதுவும் அந்த ஆரஞ்சு மிட்டாய் இருக்குல்ல கலராக, அந்த மிட்டாய் தான் கொடுப்பாங்க. ஆளுக்கு 1 2 தான் கொடுப்பாங்க. அதுக்கே அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுவோம். அப்புறம் ப்ரேயரில் பாடும்போது யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது, இந்த தாயின் மணிக்கொடி பாரி அந்த பாட்டு, அது வாயிலே வராது. மற்றதை கூட பாடிடலாம். அந்த அன்னைக்கு மட்டும் அந்த பாட்டு பாடுவோம். அப்புறம் ஏதாவது ப்ரைஸ் தருவாங்க அன்னைக்கு, ஸ்போர்ட்ஸ்லேயோ இல்லை படிக்கிறதுலையோ டான்ஸோ வச்சுருக்கும்பொழுது ஊர் தலைவர் தான் வந்து ப்ரைஸ் கொடுப்பாரு. அது என்னென்னா பென்சில், நட்ராஜ் பென்சில் நான் வாங்கியிருக்கேன். ஏன்னா நானும் என் ஃப்ரெண்டுமா அந்த அன்னைக்கு பரதநாட்டியம் ஆடுவோம். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே.